நான் சதீஷ் இந்த பக்கம் தான் போனேன்னு தெரியுமா உனக்கு? நானும் அருண் மாமா இந்த பக்கம் தான் வந்தா. முன்னாடிலாம் இந்த பக்கம் வீடே இல்லாம காலியா இருந்தது. இப்ப நிறைய வீடு வந்துச்சு. எந்த பக்கம் வழி போறது எந்த பக்கம் வரதுன்னு தெரியல. ஒழுங்கா அருண் பசங்களை கூட்டிட்டு போகும்போது அவங்க கூட போயிருக்கலாமா? கூத்து பாக்குறேன், ரெண்டாவது கூத்து பாக்குறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே பேசியிருந்தோம். பாரு, நைட் ஆகி போச்சு, இருட்டாகி போச்சு, பயமா இருக்குது போறதுக்கு. இந்த 2 பசங்களும் உஷாரா ஓடி போடுதுங்க. சஞ்சய் தூங்காத, வீட்டுல போய் தூங்கலாம். எனக்கு தூக்கமா வருதுமா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மாமா வீடு வந்துடும். அங்க போய் சாப்பிட்டு தூங்கலான்னு. எனக்கு சாப்பாடுல எதுவும் வேணாம். கொஞ்சமா ரசம் ஊத்தி ஊட்டுவேன், சாப்பிட்டு தான் தூங்கணும். சாப்பிடாம தூங்கணும்னு வச்சுக்கேன், பூச்சி கடிக்க வைட்டேன். ஏன்னா இந்த வீடு யார் வீடு? உங்களுக்கு தெரிஞ்ச வீடா? நடுறதுல வந்து இது யார் வீடு அது யார் வீடுன்னு கேட்டீங்க. என்னடா பஸ்டா இல்ல யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க புதுசா வந்துட்டாங்க பாருங்க இந்த ஊருக்கு. நடுறதுல கதவை திறந்து போட்டு வச்சுக்கிறாங்க. தெரு லைட் ஒன்னாவது எரியுதா பத்தியா? இப்ப இல்லோன்னு இருக்குது. கோயில் அந்த திருவிழா நடக்கிறதுல மட்டும் நல்லா ஜிகி 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 லைட் போட்டு வச்சுக்காங்க. தெருவில் ஒரு லைட் கூட இல்ல. இந்த வீட்டுல ஒரு விளக்கு தங்க போட்டு வச்சுக்காங்க. இது எடுத்து போலாமா? ஏன்டா பின்னாடி துரத்தின்னு வரதுக்கா? நல்லா சூப்பரா இருக்குமா இந்த விளக்கு? மாமா வந்துட்டாருமா. நம்ம தேடி வந்துச்சு. ஏமா கிளம்பிட்டீங்களாமா? கூத்து பார்த்து முடிச்சுட்டு காலையில் தான் வரீங்கன்னு பார்த்தேன். சரி என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்தேன். நீங்க பார்த்தா எதுக்கு வந்து நிற்கீங்க? பாதி கூத்துல எழுந்து வந்துட்டீங்களா? ஆமாண்ணே, இந்த பசங்க வேற பசிக்குது இருந்துங்க, தூக்கம் வருதுங்க. எங்கன்னா கூத்து பார்க்கறது விடுங்களா? அதான் தூக்கி வந்துட்டேன் ரெண்டுத்தையும். ஏமா ஏன் நீங்க தூக்கி வந்தீங்க? நான் நடந்து தானே வரேன். சஞ்சய் தூக்கி வரேன், சதீஷ் நடந்து வரான். போதுமே? என்ன ஒரு நாள் கூட தூக்கண்டே கிடையாது. அவ்வளவுதான் எப்பயுமே தூக்கி வச்சுன்னு இருப்பீங்க. என்ன தூக்குனீங்களா? போய் சொல்றீங்களா? ஆமா, சின்ன குழந்தை நீ பிறந்ததுல இருந்து நீ தானே நடந்து வர. உன்னை நான் எனக்கு தூக்கி இருக்கேன். நானே தான் நடந்து வரேன். சண்டை ஆரம்பிச்சுங்க 2 பேரும். அவன் என்ன சொல்ற கேட்டியாக்கா? அவன் பிறந்ததுல இருந்து அவனே தான் நடந்து வரான். நான் ஒரு நாள் கூட தூக்கண்டே கிடையாது. ஓ, பிறந்ததுல இருந்து அவன் நடக்கிறாரமா? இந்த அருண் பையனாவது உங்களை இருந்து கூட்டு வந்திருக்காங்க, அப்படியே விட்டுட்டு வந்துருக்கான். அவங்கிட்ட படிச்சு படி சொன்னேன், எல்லாரையும் இருந்து கூட்டுன்னு வாடா அத்தைங்களா பசங்கள்லாம் சொல்லிட்டு 2 பேரும் மட்டும் கூட்டு வந்துட்டான். உங்களை அப்படியே விட்டுட்டு வந்துருக்கான். அண்ணே அருண் எங்க என்ன கூப்பிட்டான்? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் சொன்னோம். கூத்து பார்த்துட்டு காலையில வரோம், நீ போப்பா வாணியோ மகா மட்டும் கூட்டின்னு போகணும். இந்த பசங்க தான் வீட்டுக்கு போன வீட்டுக்கு மக்கள் பண்ணி அருண் கூட்டின்னு போயிடுச்சுங்க. அருண் அம்மா நான் உங்க கூட இருக்கேன், வாங்க பொறுமையா போலாம் அப்படின்னு தான் சொன்னான். சரி அவன் தான் சொன்னான் கூத்து பார்த்துன்னு இருக்காங்கப்பா, அவங்க காலையில் வராங்களான்னு சொல்லிட்டு. சரி என்ன பண்ணுறீங்களா எது பண்ணுறீங்களா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஐயோ இதுங்க 2த்தையும் வச்சுக்கங்க. கூத்து பார்க்குறேன், திருவிழா பார்க்குறேன், எங்கன்னா போன வச்சுங்க. அவ்வளோதான் நான் ஆனத்தை வாங்கிடுதுங்க. தூக்கம் வருது இருந்து ஒன்று பசிக்குது இருந்து உசுரை எடுக்குதுங்க. இதுங்களை கூட நானும் திருவிழா போன பார்த்தீங்கன்னா என்ன தான் வரைக்கும் இது 2த்தையும் வீட்லேயே விட்டுட்டு போயிருக்கேன். நான் குழந்தைங்க பாவம் வச்சு இது வரைக்கும் ஒரு திருவிழா கூட பார்த்தது கிடையாது. கூத்து பார்த்தது இல்லையே, சீரியல் லைட்ல நல்லா சூப்பராக இருக்குமே பார்க்கணும் சொல்லிட்டு பாவம் பார்த்து கூட்டு வந்ததுக்கு கூத்து பார்க்கறதுக்கு உள்ள இதுங்க. நானே இருந்து கல்யாணம் ஆன புதுசில் கடைசியாக பார்த்தது. அதோட இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். இதுங்க எங்கன்னா விடுதுங்களா? ஏமா நம்ம ஊரில் வருஷம் தான் திருவிழா நடக்குது. வருஷம் தான் கூத்தம் போடுறாங்க. வந்து பாரு அடுத்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் என் வீட்டுக்கார ஒரு அண்ணன் தெரியல திருவிழா போகிறதுக்கு. இந்த வருஷம் தான் அதிசயமாக விட்டுட்டான். கண்டிப்பாக வரலாண்டி அடுத்த வருஷம் போ. சரிம்மா சஞ்சய் தூக்கி வரேனே. வேணாண்ணே வீட்டுக்கிட்டே வந்துச்சுல வேணாமா? அந்த சதீஷ் மட்டும் கை பிடிச்சி கொடுங்க. எங்களுக்கே வழியும் தெரியல ஒன்றும் தெரியல. ஒரே லோடு தெருவில் கூட ஒன்று கூட ஏறியில. எந்த தெருவில் போகிறது எந்த தெருவில் வரதுன்னு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டோம். தெரு லைட் எப்பயுமே எரியுமா? இப்போ திருவிழாக்கு சீரியல் லைட்ல போட்டுருக்காங்களா, அதனால என்ன கதை இருக்காதுன்னு தெரியல. 2 நாள் லைட் எரியாம இருக்குது. ஏன்னா எல்லா தெருவிலும் லைட் எரியும். ஓ அப்படியா? நான் கூட எப்பயுமே லைட் எரியாதுன்னு பார்த்தேன். எப்படி இருக்காங்க இந்த ஊர்லன்னு. அதெல்லாம் நல்லா தினமும் தான் எரிஞ்சு இருந்தது. நீங்க கிளம்பும் போது ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, நான் வந்திருப்பேன். எதுக்கு பயந்து வரீங்க? ஏன்னா நீயே காலையில இருந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அலைஞ்சு திரிஞ்சு இருந்துட்டு தோட்டத்தின் வேலை செஞ்சுட்டு டயர்டா தூங்கி இருப்பேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம். சரி நம்மளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா பயமா இருக்குது. நல்ல வேலை நீ வந்துட்டு. ஏமா என்னதான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தூங்கினாலும் அக்கா தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு வரும்போது தூங்கி நிற்க முடியுமா? ஃபோன் பண்ண எழுந்து டக்குன்னு வந்திருப்பேன் நான். யாரடி அண்ணா அக்கா இந்த உன்னதாண்டி பார்த்துக்கோ. சரி வாங்கம்மா போலாம். மாமா ரொம்ப தைரியசாலி இருக்கு. ஆமா ஏமா கூத்து பார்க்குற இடத்துல ஜனங்க இருக்குதா இல்லை கிளம்பிட்டாங்களா? பாதி பேர் இருக்காங்க, பாதி பேர் தூங்கிட்டாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் சாயங்காலமே வரும்போது பாய் தரக்கண்ணே எடுத்துன்னு வாங்க, நம்ம அங்கேயே படுத்து தூங்கலான்னு. நீங்க தான் எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆமா நம்ம கூத்து பார்க்கறதுக்கு போறோமா இல்லை படுத்து தூங்கத்துக்கு போயிருக்குமா? தூக்கம் வந்து அப்படியே படுத்து தூங்கிருக்கலாம். அம்மா காலையில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கலாம். இப்போ இருட்டில் வந்துட்டு பயமா கத்தி நிற்கிங்க. சொல்ற மாதிரி சதீஷ் அங்கேயே படுக்க போட்டு வந்திருக்கலாம். நல்லா தூங்கி வந்துருப்பால, காலையில வந்துருப்பால. ஐயாயிரம் அதிகம் கூட்டு வந்தேன். ஐயோ என்ன மட்டும் அங்கே தூங்க வைக்க போறீங்களா? ஆமா உன்னை அங்கேயே தூங்க வச்சுட்டு வந்திருக்கலாம். அதான் உனக்கு பெட்ரூம்ல. வேணாப்பா பார்த்து வாங்கம்மா. கீழே பூச்சி போட்டு ஏதாவது இருக்க போகுது. பூச்சி போட்டுட்டே அதுவா? பாம்பு பூரா தேல் எதனா இருக்கு போய் பார்த்து வா. ஐயோ அதெல்லாம் வேற இருக்குமா? மாமா என்ன தூக்கி மாமா பயமா இருக்குது. கும்முன் போடா. இந்த சின்ன குழந்தைய தூக்கிப்பாங்க. நான் வேணா தூக்கிறேம்மா. வேணா நந்து வட்டோட சின்ன குழந்தைய எரும மாடு வயசாகி போச்சு. இன்னும் தூக்கிலாம் சுத்த முடியாது. நந்து சொல்லுங்க. அவன் தூக்கிக்கிறேன் சொல்றாரு. சரி பார்த்து வாப்பா. தலையத்த மாதிரியத்த கீழே பாம்பு கிம்பி எதுவும் வரக்கூடாது. ஏமா பாம்புலாம் எதுக்குமா இங்க வரும்? அதுக்குன்னு தனியா வீடு இருக்குல்ல. ஏன்னா அது இருக்கு இடத்துல நம்ம வீடு கட்டி வச்சிருக்கோம். அதுதான் அதோட இடம், அதோட வீடு. அதுங்களை இது பண்ணிட்டு நம்ம வீடு கட்டி வச்சிருந்தா அதுங்க இங்கே தான் சுற்றி வரும். அதை வேற போவான். ஏமா அப்போ இதெல்லாம் பாம்போட வீடா? ஆமா அவங்களாம் பரம்பரையா இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. கடவுளே, பாம்போட வீட்டில் தான் இப்போ நம்ம வீடு கட்டி வச்சிருக்கோமா? ஆமா முன்னாடி இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக காடாக தான் இருந்தது. காடு மேடு மலை எல்லாமே தான் இருந்துச்சு. எல்லாம் பூச்சி போட்டெல்லாம் வாழ்ந்து இருந்தது. இப்போ எல்லாத்தையும் அடிச்சு தோத்திட்டு நம்ம வீடு கட்டின்னு இருக்கோம். திரும்பவும் அதுங்க வருதுங்க அதுங்களோட வீட்டை தேடி. பாவம் அதுங்க எங்கே போவோம்? ஏமா அதுங்க வந்து கதவு தட்டுமா? இது எங்கள் வீடு, நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மாமா கதவை தட்டும். படிக்கல, சொல்ற பச்சு கேட்கல, சாப்பிடலன்னு வச்சுக்க பாம்பளை வந்து கதவை தட்டும். கதவை தரங்க, இது எங்க வீடு, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா அப்படியா? ஆமா சாப்பிடலன்னா கதவை தட்டும். அப்ப நான் வீட்டுல போய் சாப்பிட்றேம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. ஏய் நீ கூட சாப்பிட்றா. பாம்பு வந்து கதவை தட்டண்டா. இவ ஒருத்தி.
ஏமா பசங்க பயம்புத்துறீங்க? வாங்கம்மா வாங்க, வேகமாக எடுத்து வாங்கம்மா. இன்னைக்கு குழந்தைங்க பயந்துட போதுரி, ஏன் இப்படி பண்ற? இதுங்களாவது பயப்படுறதாவது சும்மா. இதுங்க ஊரே வித்துருங்க. சும்மா பயப்படுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுதுங்க. சின்ன குழந்தைங்க ரொம்ப பயமுத்தாதிரி. ஜொரங்கிற வந்துட போகுது. ஜொரங்கிற வந்துச்சு வச்சுக்கா, கோயிலுக்கிட்டுன்னு போயிட்டு 4 அடி வேப்பில போட்டாச்சும் சரியா போயிடும். தாயா இவங்க தாயா. ஏமா இது யார் வீடு தெரியல? ஐயோ, நோட்டத்தில் யார் வீட்டையா காமிக்கிறது? யார் வீட்டுன்னு கேட்குறேடியே. யார் வீடு உனக்கு தெரியுமா? பக்கத்துலேயே யார் வீட்டுன்னு தெரியாது. இருட்டில் வர நின்று யார் வீட்டுன்னு கேட்டா எனக்கு தெரியும். நம்ம அப்பா இருக்கார்ல, அப்பாவோட சித்தி இருக்காங்களே, சித்தியோட பையன் இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு வீடு தான். யாருடி அது? ஐயோ, எனக்கு என்ன தெரியாது. ஏதோ ஒன்று சொல்லுது, ஊசு கூட்டி தொலை. அப்படியாண்ணா? இங்கே நம்ம ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டி வந்துருக்காங்க. ஓ, வேற ஊர்ல எங்க இடம் கிடைக்கலையா? என்கிட்ட தான் கேட்டாங்க, இங்கே ஏதாவது இடம் இருந்தால் சொல்லு சொல்லிட்டு நான் தான் பார்த்து முடிச்சு கொடுத்தேன் இந்த இடத்த. கமிஷன் நல்லா வந்திருக்குமே, அப்படியே அமைக்கிட்டு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்கும் போது கமிஷன்லாம் வாங்குறது இல்லம்மா. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைக்க மாட்டாங்க. கமிஷன்லாம் எதுவும் வாங்கல. வெளியாளுங்களுக்கு வாங்கி தரதா இருந்தால் கமிஷன் வாங்கியிருப்பேன். சொந்தத்தில் வாங்கக்கூடாது, தப்பாக நினைப்பாங்க நம்மள. என்ன வியாபாரம் வந்துட்டு பிறகு கமிஷன்லாம் வாங்கணும், அப்புறம் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கண்ணா அப்படிலாம் இருந்தால் 4 காசு சம்பாதிக்க முடியும். சொந்தம் இருந்து பார்த்தோம்னு வச்சுக்க 10 பைசா பேராது. உனக்கு 10 ரூபாய் அவசரம் தேவைன்னு சொல்லிட்டு போய் சொந்தம் பந்தங்கிட்ட 10 ரூபாய் இறந்துட மாட்டாங்க. அதனால வியாபாரத்தில் கரெக்டாக இரு. சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, எந்த காரங்க இருந்தாலும் சரி, இடம்லாம் விற்று கொடுத்தா காசு கமிஷன் வாங்க கரெக்டா. வேணாமா அதெல்லாம் நம்மளுக்கு கொட்டாது. இது கடைசி வரைக்கும் தெரிஞ்சது கூட அப்படி அண்ணன் கொண்டு தான் நமக்கு தெரியல. இப்படியே இருந்ததுன்னு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. ஏமா அந்த 4 வீடு தள்ளி ஒரு வீடு தெரிஞ்சு பத்தியா? அது கூட நம்ம சொந்தக்காரங்க வீடு தான். ஏன்டி இந்த இருட்டில் உனக்கு முன்னாடி தெரியுது? ஆடி போய் சொல்ல வாய்மொழி குத்த போகிறேன் 10 நேரம். வீடு தெரியுதா இல்லையா? கேட்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. எனக்கு ஒன்றும் தெரியல. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் கரையில் இருட்டாக தான் இருக்குது. அது மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சிருக்கமா அந்த வீடு தான். தெரியுது மஞ்சள் கலர் பெயிண்டா? தெரியுது. அது நம்ம அம்மா இருக்காங்களா, அம்மாவோட ஒன்று விட்ட சித்தப்பாவோட தங்கச்சியோட மச்சனை அங்கே இருக்காரு. இப்போ ரொம்ப முக்கியம் அந்த கதை. அந்த இடம் கூட நீ தான் வாங்கி கொடுத்துருப்பியா? ஆமாம்மா, நான் தான் வாங்கி கொடுத்தேன். 10 பைசா கமிஷன் வாங்கியிருக்க மாட்டியா? ஆமாம்மா வாங்கலாமா. இதே மாதிரி புது சேவையை செஞ்சு 2 தெருவில் வந்து நிற்க போகிற கட்சியில். ஏம்மா நம்ம இப்போ பணத்துக்காக வாங்கிக்கிறோன்னு வச்சுக்க, நாலு பின்னே நம்ம சொந்தக்காரங்க இந்த காரம் சொல்லி எப்படி நமக்கு போக முடியும் அந்த வீட்டுக்கு சொல்லு. நம்ம செய்கிற புண்ணியெல்லாம் நம்ம குழந்தைங்க தலை காக்குமா? ஏன்னா நீ சொல்றதுலாம் வாசம் தானே. புண்ணியம் வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு செய்யலாம். பணம் இருக்கிறவங்க கிட்டலாம் கமிஷன்லாம் கரெக்டாக வாங்கிக்கோ. அவங்களுக்கா நீ ஒன்றும் பாவம் பார்க்க தேவையில்ல. பணம் இல்லாதவங்கன்னா நீ ஒன்றும் கமிஷன் வாங்க தேவையில்ல. பணம் தான் எல்லாருக்கிட்டே கொட்டி கிடக்குதுல, ஒழுங்கா சேர வேண்டியதாக கேட்டு ஒழுங்கா வாங்கு. ஒழுங்கா உஷாராக பழைய வழியை பாரு. கடவுள் நமக்கு படி வளர்க்கறத கண்டிப்பாக படி வளர்ப்பாருமா, அதில் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. இதெல்லாம் ராத்திரியும் பகலும் விவசாயம் வேலை செஞ்சு வெயிலே மழையில கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது இதுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு பாரு. ஆமாம் அண்ணெல்லாம் மாறாது. இன்னும் அப்பா அம்மா சேர்த்து வச்சு சொத்து இருந்து கை கால் மேலே கால் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதெல்லாம் என்ன பண்ணும் பாரு. வீட்டில் மொத்தத்தை எடுத்து தானம் பண்ணிட்டு உட்காந்து முடியுது. ஆனால் நமக்கு செய்யும்போது மட்டும் பார்த்து அளவாக தண்டியமாக செய்யுதுங்க. ஊருக்குனா மட்டும் வாரி வெள்ளலாம் இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுலாம் நம்ம வந்து வரோம். எல்லாரும் கூத்து பார்க்குறாங்க பொழுது. வீட்டில் யாரும் இல்லை, கதுவுல மூடி இருக்குது. ஊரே அங்கே தானே தள்ளி இருக்குதே. இம்மா மாமா வீடு எப்பமா வரும்? எனக்கு பயமா இருக்குமா, இருட்டா இருக்குமா. நான் தானே உனக்கு தூக்கி வரேன், உனக்கு தான் பையன். ரொம்ப வா. இப்படியே ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அம்மா கை கல்லாம் கழுவிட்டு வாங்கம்மா, சாப்பிடுவீங்க. என்ன பசங்களாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கம்மா, நீங்கள் தான் இன்னும் சாப்பிடல. திருவிழாக்கு போகும்போது சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. ஏன்னா நாங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்பி போனோம். 6 மணிக்கு எங்கே சாப்பிட்டு போகிறதா? அப்படியே சாப்பிட்டு போயிருந்தா கூட என்ன பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். சரிம்மா டைம் ஆச்சுமா, கை கழுவி வாங்க சாப்பிடலாம். முதல்ல அந்த நெக்லஸ்லாம் ஊற்று வைங்கம்மா. இவ்வளோ பெரிய நகையெல்லாம் மாட்டி திருவிழாக்கு போயிருக்கீங்க. என்ன திருவிழா பிரச்சனை போய் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வேறு தனியாக விளக்கம் சொல்லணும் போல இருக்குது. ஏன்னா இது தங்க நகை இல்லை, விற்கிற நகை தான். ஐயோ, தங்க நகையோ விற்கிற நகையோ பார்க்குறவங்க கண்ணு தங்க நம்ம தான் தெரியும். அத்தனை போய் தங்க நகை ஆகுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் நாங்கள் எங்கள் கிட்ட வந்து பிரச்சனை பார்த்து விட்டுருமா, அவ்வளோதான். எதுக்குமா ரொம்ப நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி பண்ணுறீங்க? இந்த மாதிரி திருவிழாக்கு போது கூட்டமாக இருக்கிறதுக்கு போகும்போதுலாம் நகையெல்லாம் வீட்டிலே அவுத்து பத்திரமா வச்சுட்டு போங்க. விற்கிற நகை இருந்தால் கூட போட்டுன்னு போகாதீங்க. அது நம்மளுக்கு ஆபத்துன்னும் போது நம்ம தான் உஷாராக இருக்கணும். தங்க நகை போட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு கத்தி வச்சு நகையா இருக்கிற தடுத்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்மள போட்டு தள்ளாம விட மாட்டாங்க பொழுது. அண்ணன் கேட்டா தானே சொல்றாரு, நம்ம போட்டு தங்க மாதிரி இருக்குது தங்க சொல்லிட்டு எவனாவது அர்த்தம் என்ன பண்றது? ஆனா நம்ம கூத்து பார்க்கும்போது ஒருத்தன் ஊத்து பார்த்துட்டு இருந்தாக்கா நம்மள. நீ கவனிச்சியா அவனை? அப்படியே நான் கவனிக்கவே இல்லையா? என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. அப்பா சொன்னா நீ பயந்துட சொல்லிட்டு சொல்லவே இல்லை. விட்டானு சுத்தி வந்து நின்று அந்த பக்கமும் நகை பச்சின்னு போலான்னு அவன் மேலே கை வைக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்க சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்தேன். அடிப்பாவி உன் பேச்சை கேட்டு இந்த நகையை போட்டு போய் உசுறு விட்டு இருப்பினேடியே. இனிமே எங்க போறதா இந்த நகைலாம் போட்டு போகாது. விற்கிற நகை சரி, தங்க நகை இருந்தாலும் சரி, உசுறு ரொம்ப முக்கியம். மாமா என்னப்பா? மாமா ராட்டினத்தெல்லாம் எனக்கு கூட்டின்னு போகவே இல்லை யாருமே. அங்க பெரிய பெரிய ராட்டெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? அருண் கிட்ட சொல்ல வேண்டியதானே, கூட்டின்னு போயிருப்பான்ல. எங்க சீரியல் செட்டு கட்டணும், அந்த இது ஸ்பீக்கர்லாம் மாட்டணும், அப்புறமா கூட்டின்னு போய் சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மாலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூத்துலாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ராட்டெல்லாம் ஏறி சுத்தவே இல்லை. சரி, அப்புறம் நம்ம காலையில் போலாமா ராட்டத்தில் ஏற்றுக்க? ஐயா ஜாலி காலையில் போலாமா? காலையில் இருக்குமா? இன்னும் 3 நாளைக்கு இங்கே தான் இருக்கும். 3 நாள் கழிச்சு தான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போவாங்க. அப்போ சூப்பர் காலையில் போலாம் மாமா. சரி, இப்போ போயிட்டு கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடலாம். சரி மாமா. மாமா குதிரை மாதிரி இருக்குமே அந்த ராட்டினம் அப்படி சுற்றி வருமே அது. அதுக்கப்புறமா டிராகன் ராட்டினம் அதெல்லாம் இருக்கு மாமா. எல்லாத்துலயும் நாளைக்கு ஏறலாம். ஏறலாம். ஐயா ஜாலி மாமா கூட நாளைக்கு ராட்டினம் சுத்த போறமே. சரி நெக்லஸ்லாம் ஊற்றி பேக்ல போட்டுக்கோ.
ஏன்டி எவ்வளவு நேரம் நீங்க வரீங்கன்னு பாத்துட்டு இருக்கதே உடம்புல கொஞ்சம் கூட பயம் கிடையாது. நான் சின்ன குழந்தைகளை கூட்டு போயிருக்கேன், பொண்ணு பசங்களை கூட்டு போயிருக்கேன். போன திருவிழா பார்த்தமா வந்தமா இல்லாம கூத்து பார்க்கறதுக்கு உட்காந்து அங்கேயே ஏமா உங்ககிட்ட சொல்லி தானே போனா கூத்து பார்க்க போறேன்னு. இல்லையா கொஞ்ச நேரம் பார்த்தமா வந்துடுறேன் இருக்கணும். அப்படியே ஃபுல்லா பார்த்து உட்காந்துருக்கீங்க. அது ஒரு கூத்து முடிஞ்சு ரெண்டாவது கூத்து வேற பார்த்து வந்திருக்கீங்க நீங்க. எங்கம்மா ரெண்டாவது கூத்து ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டோம். அந்த பசங்க பசிக்குது தூக்கம் வந்து நமக்கு பண்ணுச்சுங்க, நான் கிளம்பி வந்துட்டோம். ஆமா குழந்தைங்க நைட்டு சாப்பிட்றதுக்குள்ள எதுவுமே கொடுக்கல. பட்னி அந்த கூத்து பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏமா கோயில தான் பிரசாதம் கொடுத்தாங்களா? ஏமா கொஞ்சோண்டு துணையில சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, அதெல்லாம் அப்படியே பசி அடங்க. அப்போ உனக்கு பசிச்சு இருந்தது நேரமா? ஆமா நீ மதியானம் சாப்பிட்டு பசிக்காத. அப்ப சொல்ல வேண்டியது இருமா கிளம்பி வந்திருக்கல, அப்படியே மாடு மாதிரி உட்காந்து கூடிய. சரி உனக்கு பசிக்கும் போது ஏந்து வருவேன் நான் பார்த்தேன் நானு. அப்ப எனக்கு பசிக்க வரல அப்படியே உட்காந்து இருப்பேன். எப்படி இருந்தாலும் உனக்கு பசிக்கணும்னு எனக்கு தெரியும். வீட்டுல அவ்வளவு சோத்த ஆக்கி வச்சுட்டு அப்படியே கிடக்குது. அது திட்டத்துக்கு இல்லாம போய் கோயில போய் உட்காந்து வரீங்க. கோயில பிரசாதம் கொடுப்பாங்க, புளி சாதம் சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் கொடுப்பாங்க. அங்க சாப்பிட்டு அப்படியே இருக்கலாம், மீதி வந்து தண்ணி ஊற்றி கலை சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்க போய் பார்த்தா தம்மத்துன்னு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டு இந்த பசங்களுக்கு பசி அடங்கல, பசி ஒரே அமக்கலாம் அதான் வந்துட்டான். சின்ன குழந்தைங்களை வச்சு எந்த தைரியத்துல எல்லாம் கூத்து பார்க்கறதுக்கு போறேன்னு தெரியல. ஒன்னும் அதுங்களை வீட்டுல விட்டுட்டு போயிருக்கணும், அதுங்களே கையோட இழுத்துன்னு போயிட்டேன். பட்டினி கிடக்குதா நீங்க பட்டினி கிடக்க வேண்டியது அதுங்க எதுக்கு பட்டினி போட்டுருக்கா? அதான் வந்துட்டு எல்லாம் சாப்பிடலாம் எடுத்து சாப்பிடலாம். நீ வருவ நீங்க யாருமே சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. ஏமா நாங்க தான் கூத்து பார்க்கறதுக்கு போயிட்டா, மீதி இருக்கவங்க சாப்பிட வேண்டியது தானே. அண்ணன் பசங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னாரு. பசங்க மட்டும் சாப்பிட்டாங்க, நாங்களா சாப்பிடலாம். ஏமா அண்ணன் அண்ணி யாருமே சாப்பிடலையா? நீங்க வரீங்க சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. அண்ணா இருக்கா பாரு பட்டு தூங்க கூட மாட்டேங்கிறான். என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோ நான் போய் பாக்குறேன் எப்ப சொல்லியிருந்தான். நான் தான் அப்புறமா போடா இப்ப அவங்க கூத்து பார்த்து இருப்பாங்க, வருவாங்க எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் பொறுக்காம கிளம்பி வந்துட்டான். நல்ல வேலை அண்ணன் வந்ததுமா, இல்லைன்னு வச்சுக்க நாங்க இன்னும் பயந்தே போயிட்டு இருப்போம். எவ்வளவு இருட்டா இருக்குதுமா ஊரே, ஏன் ஒரு தெருநாட்டு கூட ஏறிய மாட்டேங்குது. ஆமாம்மா இல்லோன்னு இருந்துமா வர வழி ஃபுல்லா. ஆமா கழுத்துல வேற இந்த 10 சவரம் மாதிரி இந்த நெக்லஸ் வர மாட்டீங்க. குழந்தை குட்டிங்க தூக்கிங்க இருட்டில் வந்திருக்கீங்க பாத்தியா? உங்களுக்கு இருக்க தைரியம் ஆனா யாருக்கும் இருக்காது இந்த உலகத்துல. கோயில இருந்து ஃபோன் பண்ண வேண்டியது தானே, அண்ணனுக்கு அண்ணன் வந்துருப்பார்ல. சரி நம்மளே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு வந்தா அந்த இருட்டை பார்த்தவங்க தான் பயந்தே போயிட்டான். ஏன்னா திருடங்க வந்து கத்திக்கிட்டே காட்டி நகையா வருங்க புளியா கூட அப்படின்னு சொல்லி கேட்டு ரெடி பண்ணிப்பீங்க. ஐயோ பயமா இருக்குமா? ஏமா நீ வேற கம்முனு இருமா தான் வந்துட்டல நல்லபடியா வீட்டுக்கு. ஏமா மீன் குழம்பு சுட வச்சு எல்லாத்தையும் சுட வச்சு நண்டு ஏற மீன் ஃப்ரை எல்லாத்தையும் சுட வச்சுதான் வச்சுக்கிறேன். அதெல்லாம் எப்பயும் சுட வச்சுதான் வச்சுக்கிறேன். சாப்பிடுங்க கை கழுவுங்க போங்க. எனக்கு கூட பசியா எடுத்துச்சு. சரி கூத்து முக்கியமா சாப்பாடு முக்கியமா சொல்லிட்டு நம்ம பார்த்தேன். இதோட அடுத்த வருஷம் தான் கூத்து பார்க்க முடியும். சரி அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் காலைல போய் கூட அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்து. இந்த பசங்க தான் ஒரே அமக்கலம் இந்த உட்காந்து போயிட்டு அது பசிக்குது இருந்து இன்னொரு தூக்கம் வருது இந்த ஒரே அமக்கலம் பண்ணி இருக்குதுங்க. சரி வீட்டை திரும்பி போடலாம் இதுங்களா போட்டு சாப்பிட்டா நிம்மதியாக தூங்க சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு தப்பு வேலை பண்ணிட்டோம். சாப்பாடு ஒரு கேரையில் போட்டு எடுத்துன்னு போய் வச்சு ஏன் கும்முன்னு அங்கேயே சாப்பிட்டேன் ஒரு பாயத்தில் போட்டு கூத்து பார்த்து அப்படியே தூங்கிருக்கலாம். ஏன்டி அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல நீ சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. நீங்க பாட்டு சாப்பிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தூங்குங்க. குழந்தைங்க என்ன தூக்கி போட்டோம். எரும மாடு வயசு அதை தவிர அறிவு கொண்டு கூட கிடையாது. சும்மா திட்டினே இருக்காது மாட்டா வந்துட்டல. கிளம்பி போகும்போது கம்மன் தான் இருந்தது வந்தவனா அடுத்து. நீங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துருங்க நினைச்சேன். கூத்து திருவிழா அங்கேயே செட்டில் ஆயிடுங்க. யார் பார்த்தா அதாவது பசங்க எடுத்துன்னு வந்துச்சே. சரி வாடி கை கல்லாம் கழுவிட்டு வரலாம் சாப்பிடலாம். வந்த வரத்தான் வரல போட்டோம். எனக்கு பசிக்குதுப்பா. எப்போ கை கொண்டு போ. சரிம்மா கை கொண்டு வரேன். நீ சாப்பிடலாம் எடுத்து மாதிரி வெளியில உட்காந்து சாப்பிடலாம் காத்தோட்டமா. ஏண்டி ராத்திரி ஆகி போச்சு. நடுவத்துல போய் மீன் குழம்புல வச்சு நல்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. பேய்க்கு வர போதுரி பேயா அதெல்லாம் ஒன்றும் வராது. நீ எடுத்து வந்து வை. நல்லா அந்த நிலா வெளிச்சத்துக்கும் இந்த ஜில்லுன்னு கிளைமேட்டுக்கு வெளியில உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ அருமையா இருக்கும். நம்ம சின்ன வயசுல அப்படியே வெளியில உட்காந்து சாப்பிடுவோம். ஏடி அப்போ கொசு கிசுலாம் எதுவுமே இருக்காது. இப்பெல்லாம் கொசு கடிக்கலையே. கொசுலாம் ஒன்றும் இல்லை. சும்மா கொசு என்னவேன் எல்லாத்தையும் எடுத்து வந்து வை. இங்கே உட்காந்து சாப்பிடலாம். ஆமா உனக்கு கேட்க நினைச்சேன். உன் பிள்ளை ஏன் அவ்வளோ மக்கா இருக்குது? ஏன்டி என்னடி பண்ணா? நம்ம சொந்தக்காரங்களுக்குலாம் இடம் வாங்கி கொடுத்துருது. அந்த கமிஷன் எதுவும் வாங்காம ஓசிலியே வாங்கி கொடுத்துருது. இந்த மாதிரி இருந்தா எப்படி ஆகுறது? கொஞ்சம் கூட உஷார் இருந்ததே இல்லம்மா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. ஏன் அப்படி மக்கா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க? ஏண்டி அவன் கதை தெரியாது உனக்கு? அவன் எப்பயுமே அப்படிதான் சொந்தக்காரங்களுக்கு வந்து காசுலாம் வாங்க மாட்டான். நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி தானே அப்படி சொல்லிட்டு காசு வாங்காம அவங்களுக்கு வேலை முடிச்சு கொடுத்துருவான். அதுக்காக இப்படி இருக்கிற வேலையை விட்டு அவங்களுக்கு போய் வேலை செய்யுதுல, அதெல்லாம் அவன் வந்து புண்ணியமா நினைக்கிறாண்டி. புண்ணியத்தை எடுத்துன்னு போய் கடையில கொடுத்துன்னு வச்சுக்க ஒரு ஊருக்கா பயிர் கூட தர மாட்டாங்க. அவன் செய்யற புண்ணியம் வந்து குழந்தைங்க தலை காக்குமா. அதனால அவரை முடிஞ்ச சேவையில எல்லாருக்கும் செஞ்சு இருக்காரு. இப்படியே இருக்க சொல்லு உதவின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நின்று வச்சு ஒரு 10 ரூபாய் கேட்டேன். அப்ப யாரும் தெரிஞ்சு போயிடும். புண்ணியங்க நீலாம் அப்ப காணாம போடும். ஒவ்வொருத்தி போய் கை கழுக்கணும். யாரும் குறை சொல்லிட்டு வந்துட்டேன். அவனுக்கு தெரியாத இது செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் திருந்தணும்னு வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டம். ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வாழ கத்துக்கணும். அந்த காலத்து மாதிரி வெளுத்துலாம் பால் வந்து வச்சுக்கேன் தலையில மொட்டை அடிச்சு காது குத்திடுவாங்க. அண்ணியை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. எங்கன்னா அன்னைக்கு ஒரு சரண்டு கிட்ட வாங்கி போடலாம், தங்க வயல் வாங்கி போடலாம், கொலுசு வாங்கி போடலாம். அதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி ஊருக்கே தானம் தரணும்னு பார்த்து உட்காந்து ஒரு பொம்பளை குழந்தை வேற வச்சுக்குது. அது எப்படி கரையை ஏற்றுறது? விவசாய வேலை பண்ணி வர காசு எப்படி குடும்பத்தை கட்டாகுது. படிக்கிறதுக்குலாம் வேற கடன் தான் வாங்குறேன்னு சொல்லுங்க. பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் ஏன் இந்த மாதிரி வர வருமானத்தில் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல. கூடி உங்க அண்ணனுக்குள்ள சொல்லிலாம் புரிய வைக்க முடியாதான் அப்படிதான். சரி அதுக்காக என்னைக்கு புரியுதோ புரியட்டும். இப்போ கை கழுவி வரேன். சஞ்சு கீழே இறங்கி அம்மாக்கு இடுப்பா வலிக்குதே. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, இருட்டா இருக்குல்ல. ஐயோ மொத்தம் இதை சோத்தை ஊட்டி தூங்க வைக்கணும். கங்கா இருக்கட்டும் போய் மேலே ஏறி உட்காந்துருக்குது. அத்தை சாப்பாடு வாங்கி கொஞ்சம் கீழே வைங்க. கீழே உட்காருங்க. ஒன்று எடுத்து வந்து கொடுக்குறேன். ஏண்டி அவங்க உள்ளே வச்சு சாப்பாடு பண்ணி ஒன்று எடுத்து வந்து வச்சுருக்கீங்க. அவங்க பேசுறதுலாம் கேட்டுருந்தானே. அவங்க வெளியில உட்காந்து சாப்பிடறாங்களா காத்தோட்டமா உட்காந்து சாப்பிடட்டா. நீ உனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன். இங்கே வெளியே உங்களுக்கு ஆடி இருப்பியா? எனக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ராதிகா இருக்க பாரு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டா. மற்றவங்க உசுரை எடுக்கிறதுல 1 நம்பர். சரி கூட சாப்பிட கொடு. நீங்க எப்படியே உட்காருங்க. நான் எடுத்துன்னு வரேன். இல்லைங்க சாப்பிடுங்க. குழம்பு மீன் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டுமா? எடுத்துன்னு வா. இன்னைக்கு பேய் வரப்போகுது நம்ம வீட்டுக்கு.
பேயில வராது அவளுக்கு தான் குறுக்கடத்தனமா ஆடிங்கிறதால கூட சொன்ன நீ ஆடுற பாரு. பேய் வந்து எங்க வீட்டுக்கு பார்த்து பாரு. பேய் வந்து முதல்ல உள்ள ஓடுறாள் வீட்டு தானே இருப்பா. பேயில உனக்கு பயண்டி. ஓ அப்படியா? இப்ப நான் வீராதி வீரன் நினைச்சிருந்தேன். வீரெல்லாம் இருட்ட பார்த்தா காணாம போயிடும். இப்ப தங்கச்சியில கூட்டு வரணுன்றதுக்கோசம் இருட்ட தைரியமா போய் வந்திருக்கான். இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து அவனுக்கு இருட்டு பயம். தனியா எங்கேயும் போக மாட்டான் இருட்டுல. பாத்தீங்களா தங்கச்சிங்களுக்காக பயத்தை கூட விட்டுட்டு போயிருக்காரு. தங்கச்சிங்களுக்காக எது வேணா விட்டு தருவான். சரி போய் குழம்பு எடுத்து நான் போ வாழை இருக்குல்ல. இருக்கத்தே மத்தியானமே வந்து அருண் நிறைய வாழை தான் எடுத்து வச்சிருக்கா. சரி சரி வாழை ஏற்றுனது இல்லை தட்டில் இன்னும் தட்டை வர கழுவி இருக்கணும். வாழை தான் இருக்குல்ல வாழை ஏற்றுனது. வாழை இருக்கும்போது தட்டை இருக்கு அத்தை அப்படியே நீங்களும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன் பசிக்குது இருக்கும். அப்படி நீ உட்காரு. ஆமா காலையிலேருந்து எனக்கு பசிக்கவே இல்லை உடம்பு சரியில்லை இருந்தால இப்போதான் நிறைய பசி எடுக்குது. நிறைய சாப்பிட போறேன். ஆமா கறி மீன் முட்டை யாரா நண்டு செஞ்சு வச்சுட்டு சாப்பிடாம நீ தான் பட்டுங்க அந்த இப்போயாவது உங்களுக்கு பசிக்குதே சாப்பிடுடல. 8-9 மணிக்கெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டு மணி 11 கிட்ட ஆக போகுது. நன்றத்தில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது.